சும்மா இப்படி நடந்து போறப்ப ஏதோ ஒரு பேப்பர் கால் தொட்டுட்டா சின்னதுல நம்ம எல்லாம் கும்பிடிக்கணும், இல்லைன்னா விட மாட்டாங்க. வெளிநாட்டுல போனா புக்கெல்லாம் வச்சுட்டு கிளாஸுக்கு வர்றாங்க, புக்கெல்லாம் வச்சுட்டு அது மேல ஷூஸ் போட்டு கால் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அவருக்கு அப்படி தெரியல, பேப்பர் தானே இருக்குது, அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா, பேப்பர்ல என்ன இருக்குது, கடவுளா இருக்குது, புத்தகத்துல கடவுள் இருக்குதா? படைத்தல்ல எல்லாத்துலயும் படைத்தவனுடைய பதிவு இருக்குதுன்னு புரிஞ்சதானே பார்த்தது எல்லாமே கும்பிடுவோம். மனிதனுக்கு படைத்தலுக்கு மூலமானது பாக்குறதுக்கு இது அதுன்னு இல்லை. நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையே இதேதான். மரம் பார்த்தா மரம் கும்பிடிக்கலாம், மாடு பார்த்தா மாடு கும்பிடிக்கலாம், புத்து பார்த்தா புத்து கும்பிடிக்கலாம், நாய் பார்த்தா நாய் கும்பிடிக்கலாம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வீட்டுல ஒரு பாத்திர கையில எடுக்கணும்னா கும்பிடிட்டு எடுத்துக்கிறாங்களா இல்லையம்மா குட்டிங்களா எல்லாமே? ஏன்னா பக்தின்றது அந்த பொருள் பத்தி இல்ல, நம்ம நெஞ்சு பத்தி. இப்ப நான் இப்படியே போறேங்க, அங்க செம்மேடு பக்கத்துல அங்க ஒரு புத்து இருக்குது. அவர் அதுக்கு ஒரு நல்ல சாரி போட்டு மஞ்சள் பூசி பூஜை பண்ணிக்கிறாங்க. அங்க எல்லாம் மக்கள் இருந்து கும்பிட்டு, நானும் கார் நிறுத்திட்டு நானும் கும்பிட்டுட்டு போறேன். என்னத்துக்குன்னா அவருக்கு எல்லாம் அவ்வளவு மதிப்பா இருக்கிறப்போ, இதுல கரியாந்தா இருக்குது, கரியான்ல என்ன இருக்குது, கடவுள் இருக்குதா, இதெல்லாம் முட்டாள்தானே. இன்னொரு மனிதனுக்கு மதிப்பா இருக்குது, அவரு பக்தியா கும்பிடுறாங்க, நல்லா சாரி வேற கட்டினாங்க. அவர் அவ்வளவு பக்தியா இருக்கப்ப எனக்கு என்ன பிரச்சனை? நானும் கும்பிடுதானே. நான் கரியான் புத்துக்கு மட்டும் இல்லை, வெறும் ஒரு கரியான் வந்தாலும் நான் கும்பிடுவேன். என்ன பிரச்சனை அதுக்கு? சும்மா இப்படி நடந்து போறப்ப ஏதோ ஒரு பேப்பர் கால் தொட்டுட்டா சின்னதுல நம்ம எல்லாம் கும்பிடிக்கணும், இல்லைன்னா விட மாட்டாங்க. வெளிநாட்டுல போனா புக்கெல்லாம் வச்சுட்டு கிளாஸுக்கு வர்றாங்க, புக்கெல்லாம் வச்சுட்டு அது மேல ஷூஸ் போட்டு கால் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அவருக்கு அப்படி தெரியல, பேப்பர் தானே இருக்குது, அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா, பேப்பர்ல என்ன இருக்குது, கடவுளா இருக்குது, புத்தகத்துல கடவுள் இருக்குதா? படைத்தல்ல எல்லாத்துலயும் படைத்தவனுடைய பதிவு இருக்குதுன்னு புரிஞ்சதானே பார்த்தது எல்லாமே கும்பிடுவோம். மனிதனுக்கு படைத்தலுக்கு மூலமானது பாக்குறதுக்கு இது அதுன்னு இல்லை. நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையே இதேதான். மரம் பார்த்தா மரம் கும்பிடிக்கலாம், மாடு பார்த்தா மாடு கும்பிடிக்கலாம், புத்து பார்த்தா புத்து கும்பிடிக்கலாம், நாய் பார்த்தா நாய் கும்பிடிக்கலாம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வீட்டுல ஒரு பாத்திர கையில எடுக்கணும்னா கும்பிடிட்டு எடுத்துக்கிறாங்களா இல்லையம்மா குட்டிங்களா எல்லாமே? ஏன்னா பக்தின்றது அந்த பொருள் பத்தி இல்ல, நம்ம நெஞ்சு பத்தி. இப்ப நான் இப்படியே போறேங்க, அங்க செம்மேடு பக்கத்துல அங்க ஒரு புத்து இருக்குது. அவர் அதுக்கு ஒரு நல்ல சாரி போட்டு